வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அளவைகளில் பயிற்சி 2.2ல் 15வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 14வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. வாங்க கணக்கு பார்க்கலாம். 15 உன்னுடைய வயதை 1/6/2018 அன்று படி கணக்கிடுக. ஒரு டேட்டை கொடுத்துட்டாங்க. இந்த டேட் வரைக்கும் நம்மளோட வயசை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளோட பிறந்த நாளை வச்சு நான் ஒரு பிறந்தநாள் டேட் எடுத்துக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டோட டேட்டோட நான் எடுத்துக்கிறேன். பிறந்த நாள் நான் ஏதோ ஒரு பிறந்தநாள் டேட் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் உங்களோட பிறந்தநாள் டேட் எடுத்துக்கோங்க. 2009/8/29 8/29. சாரி, இந்த மெத்தடில் எழுதக்கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு பிறந்தநாள் தேதி 29/8/2000, 29ஆம் தேதி 8வது மாதம் 2009வது வருடம் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இதை இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும். அது பின்னாடி எழுதுவோம். இந்த மாதிரி ஒரு பிறந்தநாள் டேட்டை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து இதை கழிச்சோம்னா நமக்கு வயது கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி நீங்கள் உங்களோட பிறந்தநாள் டேட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஆண்டு, மாதம், நாள் இப்படி பிரித்து எழுதணும். நம்ம ஒவ்வொன்றையும் பெருசுலேருந்து சின்னதை கழிக்க வேண்டியதான். நம்ம இப்போ இதுதான் பெருசு, இதை எடுத்து எழுதிக்குவோம். 2018 ஆண்டு, 2018. அதே மாதிரி 06 மாதம், 01 நாள். அடுத்து நம்ம ஒரு பிறந்தநாள் டேட் எடுத்துக்கிட்டோம்ல, அதில் வருஷம் எத்தனை வருஷம் 2009, மாதம் எத்தனை 8வது மாதம் 08, நாள் எத்தனை 29. இப்போ இதுலேருந்து இதை கழித்தோம்னா நம்ம வயசை கண்டுபிடிச்சிடலாம். சப்ராக்ட் பண்ணோம்னா இப்போ 1ல் 29 போகுமா? போகாது. அதனால் நம்ம மாதத்தில் ஒரு மாதம் தான் கடன் வாங்கலாம், நாட்களில் வாங்க முடியாது. அப்போ ஒரு மாதம் கடன் வாங்கினோன்னா ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள்? 30 நாள். பாருங்கள், ஒரு மாதத்திற்கு எத்தனை நாள்? 30 நாள். நாட்களாக கடன் வாங்க முடியாது. ஒரு மாதமாக கடன் வாங்கி அதை நம்ம நாட்களாக மாற்றிக்கிட்டு, நாட்களாக மாற்றினாதான் அந்த நாளோட கூட்டிக்கணும். 30 + 1, சாரி இங்கே 1 வரும். 30 + 1 = 31. இந்த 31ல் 29 கழிக்கணும். இப்போ 1ல் 9 போகுமா? போகாது. அப்போ 11. 11ல் 9 போச்சுன்னா மீதி 2. அடுத்து பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ 0. இப்போ 2 நாட்கள், 2 நாள் அப்படின்னு எழுதிடலாம். அடுத்து 05ல் 08 போகுமா? போகாது. அப்போ நம்ம வருடத்தில் கடன் வாங்கணும். இதுக்கிட்டேருந்து கடன் வாங்கினா இது வருஷத்தில் தான் இருக்குது. அப்போ இதுக்கிட்டேருந்து ஒரு வருஷத்தை கடன் வாங்கினோம்னா ஒரு வருடம் எத்தனை நாள், எத்தனை மாதம்? நம்ம மாதமாக தான் கடன் வாங்குகிறோம். அப்போ ஒரு வருடத்தில் 12 மாதங்கள். 12 மாதம். ஒரு வருஷத்தில் 12 மாதம். அந்த 12 இதோட கூட்டிக்கணும். 12 ப்ளஸ் போட்டுக்கோங்க. 12 கூட்டினோம்னா எவ்வளவு வரும்? 17. கூட்டினா எவ்வளவு? 17. இந்த 17ல் 8 போச்சுன்னா எவ்வளவு வரும்னு பார்க்கணும். இந்த 17ல் 8 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 17. 17ல் 8 போச்சுன்னா மீதி 9. 9 மாதம். 9 மாதம். அடுத்து 2017ல் 2009 போச்சுன்னா மீதி எத்தனை ஆண்டு இருக்கும்? பாருங்கள், மீதி எத்தனை ஆண்டு இருக்கும்? 8 ஆண்டு. 2017ல் 2009 போச்சுன்னா 8 ஆண்டு. அப்போ இதோட வயது எத்தனை? 8 ஆண்டு 9 மாதம் 2 நாள். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் உங்களோட இதை போட்டோம்னா 8 ஆண்டு 9 மாதம் 2 நாள் என்னுடைய பிறந்த நாளுக்கு கிடச்சிருக்கு. உங்களுடைய பிறந்த நாளுக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.
இந்த இடத்துல நீங்கள் ஏதாச்சும் உங்கள் ஃப்ரெண்டோட உங்களோட பர்த்டே டேட்டை போட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். என்ன ஆன்சர் வந்துச்சோ எனக்கு வந்து கமெண்டில் சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும்.